அன்பான உறவுகளே, முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் யாரால் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். திமுக வேட்பாளராக ஐயா ராஜகண்ணப்பன் அவர்கள், அதிமுக வேட்பாளராக ஐயா மலேசியா பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஐயா மலேசியா பாண்டியன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறினார், நானும் ஐயா ராஜகண்ணப்பன் அவர்களும் குரு சிஷியர்கள், இந்த தேர்தலில் குருவுக்கும் சிஷியருக்கும் தான் போட்டி என்று கூறினார். ஆமாம், அவர்கள் இருவரும் குரு சிஷியர்கள் தான். நான் அதை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். எந்த விடயத்தில் அவர்கள் குரு சிஷியர்கள்? கொள்ளையடித்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதில், பாதுகாத்துக் கொள்வதில், அந்த பணத்தை பல மடங்கு பெருக்குவதற்காக அரசியலுக்கு வந்த பெருமகனார்கள் இருவரும் குரு சிஷியர்கள் தான். ஆமாம், ஒத்துக்கொள்கிறேன். கட்சி விட்டு கட்சி தாவுவதில் ஐயா ராஜகண்ணப்பன் அவர்களும் ஐயா மலேசியா பாண்டியன் அவர்களும் குரு சிஷியர்கள் தான். ஆமாம், ஒத்துக்கொள்கிறேன். ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்ற பின்னர் மக்கள் சேவையை புறக்கணித்து கொண்டிருக்கின்ற பெருமகனார்கள் அவர்கள் இருவரும் குரு சிஷியர்கள் தான். அரசு ஊழியரை சாதி பெயர் சொல்லி திட்டி கெட்ட பெயர் வாங்கிய ஐயா ராஜகண்ணப்பன் அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்ட சிஷியர் மலேசியா பாண்டியன் அவர்களும் ராஜகண்ணப்பன் அவர்களும் குரு சிஷியர்கள் தான். இந்த குரு சிஷியர்கள் தான் உங்களை புறக்கணித்து, உங்கள் கோரிக்கைகளை புறக்கணித்து, மக்கள் சேவையை புறக்கணித்து நம்மை ஏமாற்றினார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு நாம் தகுந்த பாடம் புகுத்த வேண்டும், அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று முதலில் ஒரு தெளிந்த சிந்தனைக்கு வாருங்கள். இரண்டாவதாக, சசிகலா அவர்கள் ஒரு சாதி கட்சியை தொடங்கியிருக்கிறார். ஆமாம், அதை சாதி கட்சி என்றால் சொல்ல வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐயா பன்னீர்செல்வத்துக்கு பலாபலத்தை சொல்லிட்டு நம்ம சொந்தங்கள் ஓட்டு கேட்டீங்க. கவுண்டர் மரபுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, மரபசம் மூலம் சேர்ந்து நம்ம பன்னீர்செல்வத்தை ஜெயிக்க வைக்கணும்னு தெருவா போய் ஓட்டு கேட்டீங்க. என்னாச்சு? இப்ப தலையில முக்காடு போட்டு சாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்கற பின்னாடி போனீங்கன்னா இங்க தலை குஞ்சு தான் போகணும். இன்னைக்கு அந்த பலாபலத்தை திமுக அதோட பசி தின்று விட்டது. பலாபலத்துக்கு நீங்க கொட்ட கூட திட்டம். இதே மாதிரிதான் ஜாதி கட்சியில் சொல்லிக்கிட்டு பிஜேபியை சேர்ந்த நபர் தேர்தலில் போட்டிடுறார். பிஜேபி மதவாத கட்சி, சசிகலா கட்சி சாதி கட்சி. அங்கிருந்து இங்க ஒரு ஜம்பு. எப்படி ராஜகண்ணப்பன் அவர்களும் மலேசியா பாண்டியன் அவர்களும் கட்சி விட்டு கட்சி ஜம்ப் அடிக்கிற ஆதேசங்களோ, அதே போல நீங்கள் ராம்குமார் அவர்களை வெற்றி பெற செய்தார். அவரும் நாளைக்கு எங்கேயாவது போய் ஜம்ப் அடிப்பார். பகிர்ந்தவர்கள் எப்படி திமுக எதிராக ஓடி கேட்டு நமக்கு திமுக சட்டமாக கேட்டு எப்படி இப்ப திமுக போய் சரணாடிச்சாரோ அது மாதிரி நாளைக்கு இதே ராம்குமார் செய்ய மாட்டேங்க. என்ன நிச்சயம்? சாதி பார்த்து கேட்டு ஓட்டு போடுறீங்க. ஐயா முத்தாமியை தவிர என்ன சொல்லியிருக்காரு? ஐயா முத்தாமியை தேர்தலுக்கு களங்கம் நினைக்க கூடாது என்று எண்ணம் கொண்டாங்க. அவர்கள் முதல்ல சிந்திக்க வேண்டியது சாதி பார்த்து ஓட்டு போடக்கூடாது, ரெண்டாவது பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. அந்த சிந்தனையை முதல்ல கொண்டு வாங்க. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வருவதற்கு அதிகவன் என்று ஐயா முத்தாமியை தவிர சொல்லி இருக்கிறார். அப்படி மறுபடியும் சாதி சொல்லி எத்தனை ஓட்டு போடுவீங்க? இந்த மேடையில் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அக்கா சந்திரபிரபா அவர்கள் மரபு சமூகத்தை சேர்ந்தவர். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்ற நான் மரபு சமூகத்தை சேர்ந்தவர். ஆனாலும் நீங்கள் சாதிய எண்ணத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு எங்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஓட்டு எங்களுக்கு தீட்டு. சாதிய எண்ணம் பார்த்து போற ஓட்டு எங்க தலை மயிருக்கு சமம். இத சீமானின் தம்பியா, பிரபானின் பிள்ளையா நாங்க மட்டும் பேச முடியும். இதே மேடையில ராஜகண்ணப்பன் அவர்களையோ மலேசியா பாண்டியன் அவர்களையோ ராம்குமார் அவர்களையோ மேடை போட்டு சாதி பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்ல பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பல ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அவங்க கடைசியில பிடிச்சிட்டு உங்களதான் அந்த சாதியத்தான். திமுக வேட்பாளரை பத்தி பேசியாச்சு, அதிமுக வேட்பாளரை பத்தி பேசியாச்சு, சாதி கட்சி சசிகலா கட்சியை பத்தி பேசியாச்சு. இன்னொரு கட்சி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை பேசிக்கிட்டு மறந்துட்டாரோ அது இன்னொரு கட்சி மறக்கல. அவங்கள பத்தி பேச விரும்பல, மறக்க மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேச விரும்பல. அவங்க நம்ம லிஸ்ட்லயே இல்ல. தவறை தன் வாயால் கெடும் என்பது போல அணில் குஞ்சுகள் தன் வாயால் கெடும். பாவம் பசங்க விட்டுருங்க. நம்ம ஒண்ணும் செய்ய தேவையில்லை, அவங்களே அவங்களுக்கு செய்யணும் வச்சுக்குவாங்க. அதனால அவங்களை கடந்து போவோம். இப்போ மற்ற வேட்பாளர்களா பார்த்தாச்சு.
நம்ம வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பற்றி பார்ப்போம். சிறந்த படிப்பாற்றல் மிக்கவர், சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர். இந்த மேடையில் நின்று சொல்றேன், திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன், அதிமுக வேட்பாளர் மலேசியா பாண்டியன், ராம்குமார் போன்றவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிற நீங்க அக்கா கூட ஒரே மேடையில் நின்று நீங்க அரசியல் பற்றி விவாதிக்க அவர் தயாரா? சிறந்த பேச்சாளரை அண்ணன் செல்வன் சீமானத்தை தூக்கி கொடுத்துருக்காருப்பா, பாருங்க. சிறந்த படிப்பாற்றல் மிக்கவர், பேச்சாற்றல் மிக்கவர், ஆளுமை திறன் கொண்டவர். அந்த ஆளுமை திறனுக்காக நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். மக்கள் சேவை என்பதையே முதல் கருத்தாக கொண்டு அரசுக்கு வந்திருக்காரு. அவங்க நினைச்சா வெளிநாட்டிலேயே சென்னையிலே இருந்து மருத்துவ பார்த்துட்டு இருக்கான். ஏன் இந்த 30 நாள் கடும் வெயில்ல வீடு வீட வந்து வாக்கு செய்திருக்காங்க. மக்கள் சேவைங்கிறவங்க மனசை வச்சுட்டு வாக்கு செய்திக்க வராங்க. அதை மனசை வச்சுக்கிட்டு நீங்க வாக்கு போடுங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் நேற்றுலாம் சமூகத்துல ஒரு காணொலியை பார்த்தேன், எனக்கு அழுகே வந்துருச்சு. அண்ணன் அந்த மலையில நின்று பேசிட்டே இருக்காரு. அவர் பேச்செல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு மனுஷன் ரத்தத்தை வேடிக்கையா சிந்தி உழைச்சிக்கிட்டான். தமிழ் தேசத்தை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும். அந்த அண்ணனுடைய செயல்பாட்டுக்காக எங்களுடைய நாமக்கல் கட்சி கொள்கை வரைவுக்காக நீங்க நாமக்கல் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ராமநாதபுரம் மாவட்டமா, முதலூர் தொகுதியா, 10 ஆண்டு ஆயிரத்தி போட்டு கிடப்பாங்களா அப்படிங்கிற கேவலமான பேரை அண்ணன் கடந்த 15 வருஷத்துல அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இயக்கத்தை தொடங்க அப்புறம் பேசி பேசி தமிழ் இளைஞர்களை அந்த சாதியை சிந்தனை மாற்றிருக்காரு. பரமக்குடி ஐயா திருப்பதி நிகழ்வுக்கு மாறப்பட்டவா அடியல், 19 நிகழ்வுக்கு மாறப்பட்டவர் தேர்தல் சமூகத்தை சேர்ந்த மாவட்ட காமராஜ். இந்த மாற்றத்தை சாதிய சண்டைகளை இந்த முதல் பகுதியில ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில பெருமளவு நிறுத்தியது அண்ணன் செந்தமிழன் சீமானின் தமிழ் சிந்தனை. இதை புரிந்து கொண்டு எங்களுக்கு நாம் விவசாயத்திற்கு வாக்களிக்கும். வருகின்ற 23ஆம் தேதி நீங்க ஓட்டு போறது வீட்டுல இருந்து கிளம்பும் போது 1 நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நாங்க சொல்லலாம் சிந்திச்சு பாருங்க. ஆமா, அன்னைக்கு ஒருத்தங்க 2 கட்டிக்கிட்டாங்களே, திமுக பேசுனாங்க, அதிமுக பத்தி பேசுனாங்க, ராஜ்கட்சி பத்தி பேசுனாங்க, அக்கா சிறந்த வேட்பாளர் சொன்னாங்க. 1 நிமிஷம் சிந்திச்சுட்டு யாருக்கு ஓட்டு போடுறது சிந்திச்சுட்டு போய் நீங்க வாக்களித்தால் உங்கள் கண் முன்னால் நிற்கக்கூடியவர் எங்கள் அக்கா சந்திரபாபு தேர்வால் மட்டும்தான். சிந்தித்து நீங்கள் வாக்களிப்பு என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம் தான். வருகின்ற ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறுகின்ற வாக்குப்பதிவில் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு பேரன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.